நெக்ஸ்ட் நான் வந்து ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி எடுப்பேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்க்கு கீழே டார்கெட் 1:2. ஸோ 1:2க்கு மேலே நான் இந்த 30 மினிட்ஸ் கேண்டில்ல ஏம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அதில் வந்து நம்பிக்கை இல்லை. ஸோ நான் ரிஸ்க்குமே எடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த 30 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்தளவுக்கு 1:2 தான் மேக்ஸிமம் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஸோ நான் சொல்லியிருப்பேன் ஃபேர் வேல்யூ கேப் பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் ஃபார்மேஷனில் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் டோஜி கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணிட்டு திருப்பி மேலே போயிருக்கு மார்க்கெட் ஒரு பிக் விட்டு. ஸோ ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல டேப் ஆயிருக்கு. டேப் ஆகி வேலிடுமே ஆயிருக்கு. ஸோ திருப்பி இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து டேப் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பிரேக் பண்ணிட்டு போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மார்க்கெட் இந்த லைனுக்கு மேலே தான் ரன் ஆக போகுதுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து மார்க்கெட்டை ரன் பண்றேன். எப்படி மூவ் ஆகுது நீங்களே பாருங்க. ஸோ திருப்பி ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணியிருக்கு. மார்க்கெட் அப் ட்ரெண்ட் நோக்கி மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ டார்கெட் பக்கத்தில் போயிட்டு திருப்பி கீழே இறங்கி இருக்கு. ஸோ அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம டார்கெட் ஈஸியாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல நம்ம டார்கெட் ஈஸியாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி வந்து எப்படி எடுத்திருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். மார்னிங் பார்த்தீங்கன்னா 9:15லேருந்து 9:45. ஸோ இந்த டைமிங்குள்ளே ஓப்பன் ஆன 30 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோ எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 1/2 மணி நேரம். அதுக்கு அடுத்து அதாவது 9:45 9:45னா 10:25க்கு வந்து நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. அடுத்து மூணாவது ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த கேண்டில்ல தான் நமக்கு வந்து இந்த லைனையே பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அந்த லைனை பிரேக் அவுட் பண்ணக்கப்புறம் நம்ம 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்ஸ் அந்த ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸ்டாப் லாஸ் ஃபேர் வேல்யூ கேப் கீழே வச்சிருக்கோம். டார்கெட் 1:2 வச்சிருந்தோம். நம்ம டார்கெட் என்ட்ரி எடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா 10:35க்கு என்ட்ரி எடுத்திருக்கோம். ஹிட்டான டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:35. கரெக்டாக 1 ஹவரில் நம்ம ட்ரேட் எடுத்து ட்ரேடுமே ஹிட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அவ்வளவுதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு.